Yeah. வெல்கம் டு ரேபிட் மைஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கூடிய பிஎட் ஃபஸ்ட்டு செமஸ்டர் மாணவர்களுக்கான கான்டெம்பரரி இந்தியா அண்ட் எஜுகேஷன். ஸோ இந்த சப்ஜெக்டில் எந்தெந்த யூனிட்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும்ன்றதும், அதே போல் இப்போ தான் நான் வந்து எக்ஸாமினேஷனுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஷார்ட் டைமில் படித்து பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, ஸோ எந்தெந்த டாபிக்ஸுக்கு எந்தெந்த யூனிட்ஸுக்கு இம்பார்ட்டண்ட் கொடுக்கணுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிஎட் மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம ஒரு அனுப்பணும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். கான்டெம்பரரி இந்தியா அண்ட் எஜுகேஷன். ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2nd, 4th அண்டு 5th. ஸோ இந்த யூனிட் பார்த்திங்கன்னா ஸோ ரொம்பவுமே ஈஸியாக இருக்கக்கூடிய யூனிட்ஸு. இந்த யூனிட்ஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஸோ நம்ம இப்போ கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸோ இந்த யூனிட்ஸ்லேருந்து நம்ம வந்து செலக்டிவாக நம்ம வந்து எடுத்திருப்போம். ஸோ நல்ல மார்க்ஸை வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸோ யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ அதனுடைய லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் தரோம். ஸோ தேவைப்படுறவங்க அதையுமே பாருங்கள். ஸோ செகண்ட் யூனிட்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த சோஷியல் டைவர்சிட்டின்றது வந்து கேட்பாங்க. ஸோ இந்த கான்டெம்பரரி இந்தியா அண்ட் எஜுகேஷனை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எஜுகேஷ்னல் சப்ஜெக்ட்ஸு, ஸோ எஜுகேஷனை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுடைய இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இந்தியாவில் என்ன மாதிரியான எஜுகேஷன்ஸ் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம், சரி என்ன டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷன் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம், ஃபார்மல், இன்ஃபார்மல், நான் ஃபார்மல். ஸோ அதே போல் எஜுகேஷனை பற்றின ஃபிலாசபர்ஸுடைய தாட்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்குது, அதே போல் எஜுகேஷனுக்கான லாங்குவேஜ் பாலிசிஸ் என்ன இருக்குது. ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரையில் இந்த கான்செப்ட்ஸ்லாம் தான் எஜுகேஷனை தான் டிபெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதால் இது வந்து தியரிட்டிக்கலாக ரொம்பவுமே இருக்கும். தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இதில் வந்து நிறைய இருக்கும். பட் எல்லாமே வந்து ரிலேட்டட் டு எஜுகேஷன். ஸோ அதால் இது ஜஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும், நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இந்த செகண்ட் யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த சோஷியல் டைவர்சிட்டி. ஸோ அப்போ சமூக பல்வகமை புரிந்து கொள்ளுதல். ஸோ அப்போ இந்த யூனிட்டை பொறுத்தவரையில் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, ஸோ சமூகத்தில் மக்களை வேறுபடுத்தக்கூடிய காரணிகள் எல்லாம் என்னெல்லாம் இருக்குது, ஸோ அது வந்து கல்வியில் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துது, ஸோ அதை போக்குவதற்கான காரணங்கள் என்ன, ஸோ இதை தான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து கொஷின்ஸுமே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்பிளைன் த வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் சோஷியல் டைவர்சிட்டி. இந்திய சமூகத்தில் காணப்படும் சமூக பல்வகமையின் நிலைகளை விளக்குக. ஸோ அப்போ சொசைட்டியில் இருக்கக்கூடிய டைவர்சிட்டிஸ்ன்னு வரும்போது நமக்கு மெயினாக பார்த்திங்கன்னா மொழி தான். ஸோ அப்போ லாங்குவேஜே பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியாவில் பல வகையான மொழிகள்ன்றது பேசப்படுது. அதே பல வகையான மதங்களை வந்து நம்ம பின்பற்றுறோம். ஸோ அதே போல் பல வகையான சாதிகள்ன்றது இருக்குது. அதே போல் தனிநபர்களுக்குள்ளே இதெல்லாம் வந்து வேறுபட்டு இருக்குது. ஸோ இன்றது தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டைவர்சிட்டியில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ரீஜனல் டைவர்சிட்டி, வட்டார மண்டல, ஸோ இதில் என்ன மாதிரியான வேறுபாடுகள்லாம் இருக்குது மக்கள்கிட்ட, மக்களை வந்து படுத்துறதில்ல. ஸோ அதற்கான காரணிகள்லாம் என்னென்னன்றதை நம்ம இதை லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம எழுதணும். ஸோ அப்போ இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு சிலர் வந்து படிச்சுட்டு எனக்கு ஞாபகம் வரமாட்டேங்குதுன்றதுமே சொல்லக்கூடியவங்களும் இருப்பீங்க. ஸோ அதுக்கு தான் நீங்கள் ஜஸ்ட் ஒரு சில விஷயங்களை டாபிக்ஸை மட்டும் நீங்கள் எடுத்து ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் எக்ஸாம் டைமில் அதை நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். செகண்ட், டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் எஜுகேஷன் இன் கிரியேட்டிங் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டுவோர்ட்ஸ் டைவர்சிட்டி. ஸோ அப்போ பன்முகத்தன்மை மீதான நேர்மறை எண்ணத்தை வளர்ப்பதில் கல்வியின் பங்கினை விவாதிக்க. ஸோ இது மாதிரியான பல்வேறு வகையான சமூக வேறுபாடுகள் இருக்கக்கூடியதை கல்வியின் மூலயமா எப்படி நம்ம வந்து அதை நேர்மறையான எண்ணத்தை கொண்டு வர்றதுன்றது தான் இந்த கொஷின். ஸோ அப்போது என்னெல்லாம் வேறுபட்டு இருக்கும், ஸோ அதை எப்படி சரி செய்கிறது கல்வியின் மூலயமான்றது தான் இந்த செகண்ட் யூனிட்டில் மெயினாகவே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அதே போல்
Third, briefly explain the interdisciplinary nature of education with philosophy, psychology, sociology. கல்வி என்னும் பாடத்துறை தத்துவம், உளவியல் மற்றும் சமூகவியல் பாடத்துறைகளுடன் பல்துறை பாட தொடர்பு தன்மை கொண்டு விளக்குதலை சுருக்கமாக விவரிக்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு செகண்ட் யூனிட்லேருந்து கேட்கக்கூடிய கேள்வி. ஸோ அப்போ என்னெல்லாம் இன்டர்டிசிப்ளினரி, ஸோ இந்த 3 விஷயத்துக்கும் ஃபிலாசபி, சோஷியாலஜி, சைக்காலஜி, ஸோ இது வந்து கல்வியில் என்ன மாதிரியான தொடர்புகளை உள்ளடக்கி இருக்குன்றது தான் இது. அதனால் இது 3த்துக்கும் நீங்கள் என்ன தொடர்பு இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போது கல்வி வந்து அரசியல் கூடவும் தொடர்பு இருக்குது. அதே போல் இந்த தத்துவம், ஃபிலாசபி, உளவியல், சமூகவியல், ஸோ அனைத்து கூடமே வந்து கல்விக்கு என்ன மாதிரியான தொடர்புகள் இருக்குது, அதனுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் தான். இது ஜஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். அதே போல் 4th யூனிட்டில் லாங்குவேஜ் பாலிசிஸ் இன் எஜுகேஷன், ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டானது. இப்போ லாங்குவேஜ் பாலிசிஸ்ன்னு வரும்போது எஜுகேஷனில் மொழியினுடைய முக்கியத்துவம் என்ன மாதிரியான மொழிக்கான வரையறைகள்லாம் இருக்குது, என்ன மாதிரியான கொள்கைகளை நம்ம இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் மொழிக்காகன்றது தான். ஸோ இப்போ ஆர்டிகல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, சட்டத்திட்டங்கள். ஆர்டிக்கல் 350, ஸோ 350, 351, ஸோ இதெல்லாம் வந்து மொழியை பற்றின மொழி கொள்கைகள். ஸோ 350, 351, ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய அடிப்படை கல்வி, அது வந்து நம்மளுடைய தாய்மொழியில் தான் கல்வியை, அடிப்படை கல்விகளை கொடுக்கணுன்றது சட்டப்பிரிவுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அப்போ என்னென்ன மாதிரியான சட்டத்திட்டங்கள், அதற்கான பாலிசிஸ் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குன்றது தான் இந்த 4th யூனிட்டில் நமக்கு லாங்குவேஜ் பாலிசிஸ் இன் எஜுகேஷன்றது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிகல்ஸை வச்சு நீங்கள் கொஷின்ஸுக்கான ஆன்சர்ஸ் எழுதும்போது மார்க்ஸுமே அதிகமாக கொடுப்பாங்க. ஏன்னா அதை நீங்கள் படித்து ஞாபகம் வச்சுருந்தால் மட்டும்தான் அதை எழுத முடியும். ஸோ அது மாதிரி குறிப்பிட்டு நீங்கள் எழுதி அதை எழுதும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்ஸுமே கொடுப்பாங்க. ஸோ அதால் மொழி கொள்கைகளுக்கு என்ன மாதிரியான சட்டத்திட்டங்கள், லாங்குவேஜ் பாலிசிஸ் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கிரிட்டிக்கலி எக்ஸாமின் 5th பார்த்திங்கன்னா நேஷ்னல் லாங்குவேஜ் பாலிசி, இந்திய தேசிய மொழி கொள்கையை திறனாய்வு செய்க. ஸோ இதுவுமே வந்து அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ இதையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. லாங்குவேஜ் பாலிசிஸ்ன்றது இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை, ஸோ இதெல்லாம் நமக்கு இந்தியன் லாங்குவேஜ் பாலிசியில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதற்கான என்ன இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் அந்த ஆர்டிகல்ஸ் இருக்குன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் மெயினாக பார்த்திங்கன்னா மொழி கொள்கைகள்னு வரும்போது காந்திஜியினுடைய மொழி கொள்கையை விவரின்றதையுமே கேட்பாங்க. அதே போல் ரவீந்திரநாத் தாகூர், விவேகானந்தர், ஸோ இவங்க வந்து மொழிகளை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்றதான் கொஷின்ஸாக கேட்பாங்க. ஸோ அனைவருடைய கருத்துமே பார்த்திங்கன்னா தாய்மொழி வழியில் அடிப்படை கல்வியை கற்கணுன்றதான் எல்லாருடைய கருத்துக்களாக இருக்கும். ஸோ அது எந்தெந்த வகைகளில் வந்து சொல்லியிருக்காங்கன்றதான் நம்ம புக்கில் நீங்கள் அதை படித்து கரெக்டாக எழுதணும். 6th, வாட் இஸ் மீன் பை சோஷியல் இன்இக்வாலிட்டி, ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் இட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ இன்இக்வாலிட்டி, சமத்துவ மின்மைன்றது எந்த அடிப்படையெல்லாம் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ். இன்இக்வாலிட்டிஸ் எதெல்லாம் இருக்குது, சம வாய்ப்பு வழங்கப்படாததற்கான காரணங்கள் என்னெல்லாம் இருக்குது, சமூக சமத்துவமின்மை என்றால் என்ன, அதன் முக்கிய வகைகளை சுருக்கமாக விளக்குக. ஸோ அந்த இன்இக்வாலிட்டிக்கு மெயின் ரீசனே பார்த்திங்கன்னா ஆண் பெண், ஸோ ஆண்களுக்கு ஒரு மாதிரியாகும், பெண்களுக்கு ஒரு மாதிரியாகும், சாதி, மதம், அதே போல் இனம் ஆகிய இதுதான் பார்த்திங்கன்னா மெயினாக வேறுபடுத்தி காமிக்கக்கூடியது. ஸோ அப்போ அதெல்லாம் எப்படி வந்து கல்வியின் மூலயமா போக்கலாம்ன்றது தான் அடுத்த கொஷினாக நமக்கு வந்து கேட்பாங்க. அப்போ இன்இக்வாலிட்டின்றது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. 7th, எக்ஸாமின் த வேஸ் அண்ட் மீன்ஸ் ப்ரொவைடிங் இன் எஜுகேஷன் டு மார்ஜினலைஸ்டு. ஸோ அப்போ விளிம்பு நிலையில் உள்ளவர்கள் யார், ஸோ அவர்களுக்கான கல்வி அளித்திடும் வழிமுறைகளை ஆராய்கன்றது கேட்பாங்க. இதுவுமே அடிக்கடி கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அப்போ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
ஸோ அப்போ மார்ஜினலைஸ்டுன்றது விளிம்பு நிலையில் உள்ளோர், அவங்களுக்கான கல்வி அளித்திடும் வழிமுறைகளை ஆராய்க. ஸோ அப்போ விளிம்பு நிலை இருப்பவங்கன்னு பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பெண்கள். ஸோ இதுலேயுமே மகளிருமே வந்து ஸோ அதில் தான் வருவாங்க, விளிம்பு நிலையில் தான் வருவாங்க. ஸோ அப்போ இவர்களுக்கெல்லாம் வந்து கல்வி அளித்திடுறது அதற்கான வழிமுறைகள் என்னெல்லாம் இருக்குன்றதை நம்ம எழுதணும். ஸோ அப்போது அந்த மார்ஜினலைஸ்டுனால் என்னன்றது தெரிஞ்சுட்டா போதும். ஸோ அப்போ ஒவ்வொரு கொஷின்ஸும் நீங்கள் படிக்கும்போது அதற்கான காரணங்கள், ஸோ அதனுடைய வகைகள், ஸோ அதை டிபெண்ட் பண்ணி நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. 8th, mention the causes for inequality in educational opportunities and the ways and means of providing equal opportunity in education. கல்வியில் சமவாய்ப்பின்மை காணப்படுவதற்கான காரணங்களையும் கல்வியில் சமவாய்ப்புகளை ஏற்படுத்தும் வழிமுறைகளையும் விவாதிக்க. ஸோ அப்போ எதிலெல்லாம் வந்து இன்இக்வாலிட்டி இருக்குது, அதை கல்வியின் மூலிமா எப்படி நம்ம மேம்படுத்தலாம்ன்றது தான். 9th, define education, explain the various aims and functions of education. கல்வி என்பதனை வரையறுக்க கல்வியின் பல்வேறு நோக்கங்கள் மற்றும் பணிகளை விளக்குக. ஸோ இந்த ஃபஸ்ட் யூனிட்லேருந்து இந்த கொஷின்ஸ் நம்மளுக்கு கட்டாயமாக கேட்பாங்க. ஸோ அதில் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 10th, கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் எஜுகேஷன் ஃபார் ஆல் அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ அப்போது இது வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டு. அனைவருக்குமான கல்வி, யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன்ன்றதுமே கேட்பாங்க. எஜுகேஷன் ஃபார் ஆல் இல்லை யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன், யூனிவர்சல் பிரைமரி எஜுகேஷன், அனைவருக்குமான தொடக்க கல்வி அளித்தல். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள். ஸோ அதை பற்றி நீங்கள் கட்டாயமாக அதையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளை எஸ்எஸ்ஏன்னா என்ன, ஆர்எம்எஸ்ஏன்னா என்ன, இது எல்லாமே இதனுடைய தொடர்புடையது. யூனிவர்சலைசேஷன் எஜுகேஷன் ஃபார் ஆல், இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ இதனுடைய தொடர்புடையது தான் எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ. ஸோ அதெல்லாம் இதையுமே நீங்கள் கரெக்டாக கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடிக்கடி இந்த கொஷின்ஸை வந்து கேட்பாங்க. வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.